கைஸ், இன்னைக்கு நாம இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட 11th எபிசோட் தான் பார்க்க போறோம். இப்ப கண்டினியூஸா வீடியோ வராம இருந்ததுனால உங்களுக்கே ஒரு இரிட்டேஷன் ஆயிருக்கும். இப்ப சம்மர் லீவ் முடிய போகுது, அதனால இதுக்கப்புறம் கண்டிப்பா கண்டினியூஸா வீடியோ வரும். போன எபிசோட் கடைசியில ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வந்திருப்பா. அவன் கன்னத்துல கைய வச்சு அவளை கூப்பிட்டுருப்பான். இப்ப அப்படி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அவன் அப்படி ஹீரோயின் கன்னத்துல கைய வச்சிட்டு இருக்க, அவளுக்கு ஒரு நிமிஷம் அது பிடிச்சதா இருக்கும். அப்புறம் டக்குன்னு முடிச்சிருவான். இவளும் அப்புறம் தான் சுதாரிக்கிறா. அப்புறம் அவ கிளம்பலான்னு எந்திரிக்க அவன் அவளை திரும்ப கூப்பிட்டு, மூத்த அமைச்சரோட பையன் வந்துட்டார்ல, எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு போது, இல்ல இதனால மூத்த அமைச்சரோட கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதாயிருமோ அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். அதெல்லாம் நீ கவலைப்படாத, இப்ப வரைக்கும் நான் ஒரு விதவமாக தான் இருந்துட்டு இருக்கேன், என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் வீட்டுக்கு போய் அவன் ஞாபகமா தான் இருக்கு. அப்ப யோன் வந்து ஒரு ஆள் மூத்த அமைச்சரை பாத்துட்டு போனா அப்படின்றத சொல்றா. எனக்கு அது சந்தேகமா வேற இருக்குன்னு சொல்ல, ஹீரோயினும் இந்த நேரத்துலயா அது அப்ப யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்க, இன்னொரு பக்கம் அப்படி இந்த வியாபாரியை கட்டுறாங்க. அவன் அழுக்கு துணியை போட்டுட்டு மூத்த அமைச்சர் முன்னாடிதான் மண்டி போட்டுட்டு நிக்கிறான். என்ன வேற வழி இல்லாம இங்க வந்துட்டியா, நீ ஆரம்பத்துல இப்படிதான் இருந்த, உன்னை இவ்வளவு தூரம் தூக்கி விட்டேன், நான் மறந்துட்டல அப்படின்ற மாதிரி கேட்க, அது எப்படி நீங்க பண்ணதெல்லாம் மறப்பேன், நான் உங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன், நான் எங்கேயுமே ஓடி போல, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்ய வேண்டிய இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை வேற ஹீரோயின் வெளியில இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. கருப்பு கலர் ட்ரெஸ் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கா. அந்த வியாபாரியும் அரசரோட தலைமை காவலர் கங்கோட பையன் உயிரோட இருக்கான்றதையும், அது ஹீரோ தான்றதையும், ஹீரோவோட அண்ணன் தான் அவன் சாக கிடக்கிறப்போ தூக்கிட்டு போய் காப்பாத்தி இருக்கான்ற விஷயத்தையும் சொல்லிடுறான். இந்த மூத்த மச்சருக்கெல்லாம் செம்ம கோவம். அப்ப ஆரம்பத்துல இருந்து எல்லாம் அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படியே என்ன வச்சு விளையாண்டு இருக்காங்கல்ல, இவ்வளவு நாள் பதுங்கி இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த வியாபாரி, நான் அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன கொன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் ஒரு துண்டு சீட்டு கொடுத்தால மூத்த அமைச்சர் கிட்ட, அதை எடுத்து அவர் கிழிச்சு போட்டுட்டு, இது நிதியமைச்சர் ஒய்ஃப் பண்ண வேலை இல்ல, இது ஹீரோவோட அண்ணன் பண்ண வேலை, எனக்கே வளவு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முழிக்கிறாரு. யாரோ ஒட்டு கேட்கறாங்கன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஹீரோயினும் சுதாரிச்சு அங்க இருந்து ஓடிட்டா. ஆனா அவ ஓடுனது தெரிஞ்சு போச்சு. உடனே மூத்த அமைச்சர் வெளியில வந்து அங்க இருக்கிற காவல்காரங்க, அங்க உள்ள வேலை பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் யாரோ ஒருத்தவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க, தேடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே அங்கங்க தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவளோட ஹஸ்பண்ட் நினைவு ரூம்குள்ள போயிட்டா. அப்போ ஒரு வேலைக்காரன் அங்க யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா போய் கதவை திறக்க போறான். டக்குன்னு அங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துட்டான். என்னாச்சு அப்படின்னு கேட்க, அங்க யாரோ போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு யோனு வேற வந்து மறைஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயினோட ஹஸ்பண்டும் மெதுவா போய் கதவை திறந்து உள்ள பாக்க, உள்ள ஹீரோயின் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு அவ ஹஸ்பண்டோட பேர் பலகை இருக்குல்ல அதை தொடச்சிக்கிட்டு இருக்கா. இவனும் அதை பார்த்துட்டு, இங்க உட்காந்து என் பேர் பலகை என்ன தொடச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல இது எனக்கு பழக்கமா ஆயிடுச்சுல, அதான் அதே மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த பலகைய வைக்கலான்னு பார்க்க, அப்ப அவ கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பால, அவ ஃபுல்லா கலக்கல போல, அடியில கால்ல அந்த ஷூ கட்டின இதெல்லாம் தெரியுது. டக்குன்னு அந்த வேலைக்காரன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவளோட கோட் ஒண்ணு தொங்க போட்டிருப்பா, அதை எடுத்து அவ கால்ல போட்டு மறைச்சிட்டா. அந்த வேலைக்காரனும் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். அதே நேரம் அந்த நியூஸ் ஹீரோக்கு போகுது. ஜூனியர் வியாபாரியை ஃபாலோ பண்ணிட்டே தானே இருந்தான். அந்த வியாபாரி மூத்த அமைச்சர் வீட்டுக்கு போனதையும் நாங்க நின்று பாத்துட்டு இருந்தேன். அப்ப உள்ள யாரோ போயிருக்காங்க, வீடே அதிரி புதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் விறுவிறு அங்க கிளம்புறான். இப்ப அங்க மூத்த அமைச்சர் வீட்டுல ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட, நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல வீட்டுக்குள்ள யாரோ புகுந்துட்டாங்களா, உனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கேக்குறான். அப்புறம் அப்படியே 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. யார் நுழைஞ்சான்னு ஹீரோயின் கேட்க, அவன் இந்நேரத்துக்கு வெளியில போயிருப்பான் அப்படின்னு இவன் சொல்றான். இவனுக்கு ஏதோ ஒண்ணு புரிஞ்சு போச்சு, என்னன்னு தான் தெரியல. அப்புறம் ஹீரோயினும் அவ காலுக்குள்ள இருக்க கோட்டை எடுக்க, அப்ப அந்த கருப்பு கலர் ஷூ தெரியுது. இவனா ஒரு நிமிஷம் பயந்துட்டா. நீங்க முன்னாடி போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏன் இந்த மாதிரி வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறான். இவளுக்குனா ஒன்னும் புரியல, நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு யோசிக்க, இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் எதுக்கு போட்டிருக்க அப்படின்னு கேக்குறான். இவனுக்கு ஏதோ புரிஞ்சு போச்சுன்னு மட்டும் நம்மளுக்கும் தெரியுது. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பழக்கமாயிருச்சு அதான் அப்படின்னு அவ சொல்ல, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிற, என் பேர் பழக தொடச்சிட்டு இருக்க, நான் உயிரோட வந்தது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறான். அவளும் இல்லன்னு சொல்லும் போது, சரி வேற கலர் ட்ரெஸ்க்கு மாறிக்கோ, என் அம்மா பார்த்தா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிட்டான். அவனுக்கு இவளுக்குள்ள நிறைய சீக்கிரட் இருக்குன்றது புரியுது. அப்புறம் அப்படியே அவ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெளியில வந்தா. ஹீரோ காம்பவுண்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு செய்ய காமிக்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஜூனியர் வியாபாரியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால, அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ஜூனியரும் பக்கத்துல இருந்த இன்னொரு போலீஸ் 2 பேரையும் ரொம்ப அடிச்சிட்டாங்க. இவனுங்களும் காயத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க எங்களை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோ உடனே நம்ம சீஃப் கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னான்னு காட்டல. இப்ப அப்படி நம்ம வியாபாரியை தான் காட்டுறாங்க. அவன் நிறைய அடியாளுங்க கூட காட்டுல நின்றுட்டு இருக்கான். நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ மாஸ்க் மேன் ஹீரோ 2 பேரையும் சேர்த்து அவங்களுக்கு கொல்லணும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி மூத்த அமைச்சர் வீட்டுல பார்த்தா மூத்த அமைச்சர் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ மூத்த அமைச்சர் ஒய்ஃப் ஹீரோயினோட மாமியாரு, நேத்து உள்ள ஆள் பூந்தாங்கல்ல, அதே போலீஸ் சொல்ல வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அதுதான் யாரும் எதுவும் எடுத்துட்டு போல, யாருக்கும் எந்த ஆபத்தும் நடக்கல, அப்புறம் என்ன நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், மூத்த அமைச்சர் வீட்டுல எகிரி குதிச்சிருக்காங்கன்னா நான் சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கரெக்டா அவரும் பேசிக்கிட்டே வெளியில வர
ஹீரோவும் சீஃபும் வந்து நிக்கிறாங்க. யாரோ வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்களாமே, ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்க, நான் தான் போலீஸ்க்கு சொல்லவே இல்லையே, அவ்வளவு சீக்கிரம் ரூமர்ஸ் பரவுதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம சீஃப்லாம் ரொம்ப பொங்குறாரு. நாங்க இனிமே எங்க பாதுகாப்பை வலுப்படுத்துறோம், ராத்திரி பகல காவல் காக்குறோம், இனிமே யாராலையும் எந்த அமைச்சர் வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது அப்படி இப்படின்னு பேசுறாரு. ஹீரோவும் ஏதாவது காணாம போயிருக்கா என்னன்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் காணாம போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் மாமியார் கிட்ட, அப்ப நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்க, நான் சீக்கிரமா தூங்கிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோ மூத்த அமைச்சர் கிட்ட, அப்ப நீங்க தான் சோலோ விட்னஸ் போல அப்படின்னு கேக்குறான். இவருக்குனா கொஞ்சம் கடுப்பாகுது. சரி, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், அந்த மாஸ்க் மேனை கண்டுபிடிங்க. அப்புறம் இந்த மாஸ்க் மேன் தான் நிதியமைச்சரோட பெயிண்டிங்க திருநதா அப்படின்னு கேக்குறாரு. அது கன்ஃபார்மா தெரியலன்னு அவனும் சொல்லிடுறான். மூத்த அமைச்சர் அப்படியே அங்கிட்டு கிளம்ப, அங்க மூத்த அமைச்சரோட பையன் வரான். சீஃப் அவனை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, இவன் தான் உயிரோட வந்த மூத்த அமைச்சரோட பையன்ற விஷயத்த சொல்ல, அவன் இருந்துட்டு நான் முன்னாடியே உங்ககிட்ட இதை சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கெல்லாம் முழி பிதுங்குது. அவனும், நான் அப்புறமா மைண்ட் எனக்கு வரேன், இப்ப என் ஒய்ஃப் எனக்காக காத்துட்டு இருப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஹீரோக்குனா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஹீரோயினையும் இவனையும் ஒன்னா பாத்துருப்பான்ல ஹீரோயினோட ஹஸ்பண்ட். ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ என்னன்னு யோசிக்கிறான். இப்ப அப்படி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவகிட்ட வந்து, நம்ம வெளியில போலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா அவன் மைண்டோயின்ல தான் இருக்கான். அவன் என்ன நம்மகிட்ட பேசணும்னு கூப்பிடுறான், என்ன பேசுவான், ஒருவேளை அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பயந்துட்டே தான் நிக்கிறான். பார்த்தா ஹீரோட அண்ணனும் அங்க வந்திருக்கான். அப்படியே அங்க ஓனர் லேடியும் வர, அதே நேரம் ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அங்க வந்து சேர்றாங்க. ஓனர் லேடி ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்டும் ஹீரோவும் இப்போ ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. நான் இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஆனா உங்க வேலையை இன்வெஸ்டிகேட் பண்றது தானே, எனக்கு ஒரு விஷயத்துல குழப்பம் இருக்கு, என் ஒய்ஃப் ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி இருக்கா, விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவங்க ரொம்ப நல்லவங்க, மூத்த அமைச்சரோட மருமக, அவங்க ரொம்ப நல்லவங்க, மரியாதையானவங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, உனக்கு என் ஒய்ஃபை பத்தி ரொம்ப தெரிஞ்சிருக்கு, எனக்கு அவளை பத்தி சொல்லிக்கூட அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படி ஹீரோயினை பார்த்தா அவ ஓனர் லேடி கூடயும் ஹீரோவோட அண்ணன் கூட பேசிட்டு இருக்கா. மூத்த அமைச்சரும் வியாபாரி பேசுறத ஒட்டு கேட்டால, அந்த விஷயத்த சொல்ல ஹீரோவோட அண்ணனும், நான் அரசரோட செக்ரட்டரி, அதனால அவன் என்ன கொல்றது ரொம்ப கஷ்டம், ஃபர்ஸ்ட் எப்படி ஹீரோவை தான் கொல்ல பாப்பான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் ஹீரோக்கு ஏதோ ஆயிருமோன்னு வருத்தப்படுறா. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா அவன் ஹீரோயின் ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு இருந்தான்ல, அப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு, நான் நைட்டு ஃபுல்லா ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், ஆனா எனக்கு பதில் கிடைக்கல, என் ஒய்ஃப் எப்படி இருந்தா நல்லா இருக்கும், உன் லவ்வராவா இல்ல ஏதோ ஒரு மாஸ்க்கு பின்னாடி வாழ்ற ஆளாவா அப்படின்னு கேக்குறான். ஹீரோக்குனா ரொம்ப ஷாக்கா இருக்கு. நான் நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேன், எனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்ல, ஹீரோவும் எப்படி இருந்தாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, இல்ல நான் இந்த மாதிரி விஷயத்துல குழப்பமா இருக்கேன்றத உனக்கு தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொல்ல, இதை நீங்க எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நீங்க முடிவெடுங்க, உங்க ஒய்ஃபுக்கு என்ன வேணும்ன்றத முதல்ல கண்டுபிடிங்க, அவ யாரு, வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு நினைச்சிருக்கா, எப்படிப்பட்ட ஆளு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து போயிட்டான். அப்புறம் அப்படி நேரா ஓனர் லேடி ரூமுக்கு வர, அங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நான் ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல, ஓனர் லேடியும் ஹீரோவோட அண்ணனும் அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, உன் ஹஸ்பண்ட் உன்னை பத்தி என்கிட்ட கேட்டாருன்னு சொல்ல, அப்ப அவன் பாத்திருக்கான், நேத்து என்னால ட்ரெஸ் மாத்த முடியாம போயிருச்சு, அவன் பாத்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை இவனும் இவங்க அப்பா மாதிரி இருந்தா என்ன பண்றதுன்னு ஹீரோ பதற, அதெல்லாம் ஒன்னும் பயப்பட தேவையில்ல, நான் பாத்துப்பேன், முதல்ல நீ தான் உன்னை பாத்துக்கணும், அந்த வியாபாரி உன்னதான் அடுத்து டார்கெட் பண்ணிருக்கான், நீ ஏற்கனவே அவனை பார்த்ததும் மயங்கிட்ட அப்படின்னு சொல்ல, இவன் ஒன்னு அதெல்லாம் எனக்கு திடீர்னு தலைவலி வந்துருச்சு அதான் மயங்கின அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்புறம் அப்படி ஹீரோயினோட ஹஸ்பண்ட பார்த்தா அவன் இந்த குட்டி பொண்ணு நிம்மி கூடவும் அந்த ஓனர் லேடி அடியால் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஆப்பிள் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பிள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிதான், அரசருக்கு கிஃப்டா கிடைக்கிறது, அது ஓனர் லேடிக்கு கொஞ்சம் கிடைக்குமா, அதை இவங்க எல்லாருக்குமே சாப்பிட கொடுப்பாங்களாம். இதெல்லாம் பேசிட்டு இருக்க அந்த மாஸ்க் மேன் பத்தி பேசிருப்பாங்க போல. அந்த குட்டி பொண்ணு நிம்மியும் மாஸ்க் மேன் அரிசி இல்லாதவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, அந்த ஓனர் லேடியோட அடியாலும் மருத்துவம் தேவைப்படுறவங்களுக்கு மருத்துவமும் கொடுப்பாங்க, அதே மாதிரி கெட்டவங்களும் அடிக்கவும் செய்வாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் விட்டா இந்த ஓனர் லேடியோட அடியாளு ஹீரோயின் தான் மாஸ்க் மேன் சொல்லியிருப்பான். நல்ல வேலை இந்த குட்டி பொண்ணு நிம்மி தான் காப்பாத்திட்டா ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு. அப்ப மாஸ்க் மேனா இருந்துட்டு நல்லதுதான் ஹீரோயின் பண்றான்றது புரியுது. கரெக்டா அதே நேரம் ஹீரோயின் வர ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போற வழியிலே ஹீரோயினோட ஹஸ்பண்டும் இந்த மாஸ்க் மேன் ரொம்ப நல்லவர் தான் போலயே, உதவி தேவைப்படுறவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருப்பாரு போலயே, அதுவும் வருஷக்கணக்கா பண்றாராமே, நேத்து கூட வீட்டுக்குள்ள நுழைஞ்சது அந்த மாஸ்க் மேனா கூட இருக்கலாம் போலயே அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் நேத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சது மாஸ்க் மேனா இருந்தா மூத்த அமைச்சர் வீட்டுக்குள்ளே அது எப்படி நுழையலாம், யாருக்கு தெரியும் அவன் என்ன பண்ணானோ அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோயினோட ஹஸ்பண்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவன், அதனால கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிக்கதான் செய்யும், அந்த மாஸ்க் மேன் மாட்டிக்காம இருந்தா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே அரண்மனையில தான் கட்டுறாங்க. மூத்த அமைச்சரோட பையன் உயிரோட திரும்ப வந்திருக்கான்ல, அதுக்காக நான் ஒரு டீ பார்ட்டி வச்சிருக்கேன், 2 நாள்ல நடக்க போகுது, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி மூத்த அமைச்சரை நம்ம அரசர் கூப்பிடுறாரு. மூத்த அமைச்சரும் எங்க வீடு ஒரு சாதாரண
வீடு, எங்களுக்காகலாம் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல அரசர் இருந்துட்டு உன் பையனை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அப்படியே டீயை குடிச்சிட்டு போலாம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை வர சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அப்படி நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஜூனியரை தான் காட்டுறாங்க. அவர் ரொம்ப டயர்டா வந்துட்டு இருக்கான். அப்ப சீஃபோட பொண்ணு அங்க வந்து என்னாச்சு, ஏன் இப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பாடு எல்லாம் கொடுக்குறா. இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப கனெக்ஷன் ஆயிட்டு இருக்கு போல. அப்புறம் அப்படி மைண்ட் வைன்ல பார்த்தா ஓனர் லேடி தூங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ள போறாங்க. யாரோ அவங்க கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா இந்த அடியாள் தலைவன் தான். அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவ பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கத்தி எடுத்துட்டு எங்கேயே கிளம்புறா. யோனோ அது எப்படி உங்களால வெளியில போக முடியுது அப்படின்னு கேட்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் அவளை கூப்பிட்டு இந்த குட்டி பொண்ணு நிம்மி இருக்கால அவகிட்ட ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான் போல. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் வேணும், அப்புறம் என் அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, அதனால என் அம்மாக்கு தெரியாம போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது ஹீரோயின் இந்த மாதிரி மாஸ்க் போட்டு நைட்டு கிளம்புறாள். அது தெரிஞ்சுதான் ஹீரோயினுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பான் போல வெளியில போறதுக்கு. ஹீரோயினும் இன்னைக்கு நிதியமைச்சர் ஒய்ஃபை பார்த்து பேசினாதான், இல்லனா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல யோனும் அந்த வியாபாரி எதுவும் பண்ணிடுவாளோன்னு பயப்படுறா. அதெல்லாம் பயப்படாத, நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப இப்ப அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டுறாங்க. ஹீரோவும் ஜூனியரும் பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்க அங்க ஒரு அம்பு வந்து குத்துது. பார்த்தா அதுல ஏதோ ஒரு துண்டு சீட் இருக்கு. ஓனர் லேடிய கடத்தினாங்கல்ல, அதனால ஹீரோவா அந்த வியாபாரி அங்க வர சொல்லியிருக்கான். ஹீரோவும் ஜூனியர் கிட்ட நிதியமைச்சரோட ஒய்ஃபை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப சில போலீஸா வியாபாரியோட கிளப்புக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்படி ஜூனியர் நிதியமைச்சர் வீட்டுக்கு போயிட்டு இருக்க ஹீரோயின் அங்கதானே போனா. கரெக்டா நேரம் அவன் ஜூனியரையும் பாக்குறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் வியாபாரியோட கிளப்புக்கு போயிட்டான். அங்க ஓனர் லேடியை கடத்தி வச்சிருக்காங்க. இவனும் அங்க 5-6 பேர் அடிச்சுட்டு ஓனர் லேடி கிட்ட போக ஒரு பாலம் மாதிரி இருக்கு, அதுலதான் கட்டி போட்டிருக்காங்க. அவங்கள அப்படி கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இன்னும் நிறைய அடியாளுங்களும் அந்த அடியாள் தலைவன் வியாபாரி எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க எல்லா போலீஸ் வந்துருவாங்க, நீ மாட்டிக்குவ அப்படின்னு சொல்ல நான் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி உன்னையும் மாஸ்க் மணி அழிக்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாஸ்க் மணி இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ஒண்ணு நீ சாவர வரைக்கும் அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்ல அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன், எப்பவுமே இருட்டிலே எல்லாம் இருக்கான், நான் ஓனர் லேடியை மட்டும் வச்சு தூண்டில் போட்டிருக்கேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோலாம் யோசிக்கிறான் என்ன பண்ணிருப்பான்னு. இப்ப அப்படி திரும்ப ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்க 4-5 பேரை அடிச்சு போட்டான். ஆனா டக்குன்னு அடியாள் தலைவன் ஓனர் லேடியோட கழுத்துல வாழை வச்சுட்டான். ஹீரோ வேற வாழை கீழே போட சொல்றாங்க. ஓனர் லேடி வேணான்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ வாழை கீழே போட்டுட்டான். அப்புறம் அடியாள் தலைவன் ஹீரோ கழுத்துல வாழை வைக்க ஓனர் லேடி கழுத்துல இன்னொருத்த வந்து வாழை வைக்கிறான். அப்பதான் டக்குன்னு பார்த்தா ஹீரோயினும் அங்க வந்துட்டா. கூரையில இருந்து பறந்து வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் லேடியை காப்பாத்திட்டு அடுத்து ஹீரோ கிட்ட வரலான்னு பாக்குறா. ஆனா அடியாள் தலைவன் ஹீரோ கழுத்துல கத்திய வச்சுட்டு நிக்கிறான். இந்த வியாபாரியும் இது அப்படியே 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு, இப்படித்தான் இவனோட அப்பாவையும் கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினையும் வாழை கீழே போட சொல்ல ஹீரோ வந்துட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ வாழை மட்டும் கீழே போடாத, இவன் கூட சண்டை போடு அப்படின்றான். ஆனா இந்த வியாபாரி மிரட்டுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு நம்ம முத சந்திச்சோல்ல அது ஞாபகம் இருக்கா உனக்கு, அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க ஹீரோயின் டக்குன்னு யோசிச்சு பாக்குறா. ஒரு கிண்ணத்தை தூக்கி தலையில எரிஞ்சிருப்பாள்ல, இப்ப அப்படி வாழை கீழே வைக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே ஒரு கல்லு கடந்திருக்கும், அதை எடுத்து அடியாள் தலைவன் மண்டையிலே போட ஹீரோவும் கீழே கடந்த வாழை எடுத்துட்டான். ஹீரோயினும் கீழே கடந்த வாழை எடுத்துட்டு 2 பேர் அடியாள் தலைவனையும் வியாபாரியும் புடிச்சிட்டாங்க. கரெக்டா அதே நேரம் போலீஸும் வர எல்லாரையும் இப்ப அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஹீரோயின் எப்படி வந்திருப்பானா ஜூனியர் பையன் நிதியமைச்சர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தான்ல, அப்ப கூட ஹீரோயின் பார்த்தால டக்குன்னு அவன்கிட்ட போய் ஹீரோயின்னு கேட்டிருப்பா போல. அவன் தான் சொல்லியிருப்பான் போல. இந்த ஜூனியருக்குலாம் ரொம்ப சந்தோஷம், அவனோட ஹீரோவை பார்த்தது நம்ம ஹீரோயினை பார்த்ததுதான். அப்படி இன்னொரு பக்கம் இந்த மூத்த அமைச்சர் கிட்ட ஒரு ஆள் வந்து வியாபாரிய போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்த சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில நிதியமைச்சரோட வீட்டுக்கு நிறைய போலீஸ்காரங்க வராங்க. வந்து நிதியமைச்சரோட ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க. அதுவும் அரசரோட ஆணைன்னு சொல்றாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா நிதியமைச்சரோட ஒய்ஃபை காணும், எங்கேயோ ஓடிட்டாங்க போல. அப்புறம் அப்படி மூத்த அமைச்சரை பார்த்தா அரசர்கிட்ட வந்து நீங்க எதுக்கு யாருக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணாம நிதியமைச்சரோட ஒய்ஃப் அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் போட்டீங்கன்னு கேட்க அரசனும் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, உங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு நானே முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், இதெல்லாம் பண்ணும்போது யார்கிட்டையும் கலந்துக்க வேணாமான்னு கேட்க அவங்க ஏழைகளுக்கு கொடுக்க வச்சிருந்த அரிசியில ஏகப்பட்ட ஊழல் பண்ணிருக்காங்க, நானே அவங்களை விசாரிக்க போறேன்னு சொல்லும்போது இந்த மூத்த அமைச்சர் உடனே ராஜமாதாவை இழுக்கிறாரு. இந்த விஷயத்தால ராஜமாதாவுக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னும் போது ஏழைகளுக்கு கொடுக்க வச்சிருந்த அரிசியில ஊழல் நடந்திருக்கு, அது யார் பண்ணியிருந்தா என்ன, நிதியமைச்சர் ஒய்ஃபா இருந்தா ஏன் அம்மாவா இருந்தா யார் பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் தைரியமாவே பேசுறாரு. நான் இந்த நாட்டோட அரசர், நீங்க இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு போது இந்த மூத்த அமைச்சர் இருந்துட்டு நீங்க இவ்வளவு தூரம் பண்ணீங்க தான், ஆனா என்ன பண்றது அந்த நிதியமைச்சரோட ஒய்ஃப் காணாம போயிட்டாங்க, நீங்க பெரிய சிங்கம் மாதிரி உங்களை காட்டிக்க நினைச்சீங்க, ஆனா என்ன பண்றது நீங்க ஒரு பூனையா போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு. அரசர்ன்ற பயம் கொஞ்சம் கூட இல்ல. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா நம்ம சீஃப் அந்த வியாபாரியை விசாரிச்சிருப்பார் போல. ஆனா அவன் எதுவுமே சொல்லலையா. கொஞ்ச நேரத்துக்கு அவனை பட்டினி போடுங்க, அது மட்டும் இல்லாம யாருமே போய் பார்க்க போவாதீங்க, தன்னால வலிக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சரோட ஒய்ஃபை பத்தியும் பேசுறாங்க. இந்த சீஃப் வியாபாரியை பேச வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு
ஐடியா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா என்னன்றதுதான் தெரியல. இப்ப அப்படி நம்ம ஹீரோயினை பார்த்தா தற்செயலா ஹீரோவோட அண்ணனை பாக்குறா. நிதியமைச்சரோட ஒய்ஃப் காணாம போயிட்டாங்க, இனிமே என் அண்ணனை பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்குது, பேசாம என் மாமனாரை மிரட்டி கேட்கவா அப்படின்னும் போது ஹீரோவோட அண்ணனும் அவசரப்படாதீங்க, நாளைக்கு அரசர் உங்க வீட்டுல உள்ள எல்லாத்தையுமே டீ பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காரு, என்னால எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, ஆனா அந்த இடத்துல வச்சு நீ எந்த தடங்களும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆயிடுச்சு. அந்த டீ பார்ட்டி ஆரம்பிக்குது. அரசர், மூத்தமைச்சரோட ஒய்ஃப், ஹீரோயின், நம்ம ஹீரோவோட அண்ணன், ஹீரோயினோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வணக்கம் வைக்க அரசரும் ரொம்ப நாள் காணாம போயிட்டான், 15 வருஷம் ஆச்சு, இப்ப திரும்பி வந்திருக்கான், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அவரோட அப்பா பத்தியும் பேசுறாரு. என்னோட அப்பாவும் 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தாரு, அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அண்ணனும் அப்பதான் காணாம போனான்ல, அவனையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அரசர் பேசிட்டு இருக்காரு. அதே நேரம் சைட்ல இந்த வியாபாரியை ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கான். அந்த வியாபாரி குழந்தைங்க எல்லாம் கடத்தினால, அப்புறம் அரிசி கடத்தினா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பத்தி விசாரிக்க அந்த வியாபாரி வாயே திறக்கல. கடைசியில ஹீரோ அங்க இருக்கிற போலீஸாரம் வெளியில போக சொல்லிட்டு நான் உனக்கு இப்பவே கொல்ல போறேன்னு சொல்லிட்டு வாழை தூக்கி வெட்டுறதுக்கு ஓங்குறான். இந்த வியாபாரிக்கெல்லாம் செம்ம பயமாயிருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க அவனும் பதறிட்டான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி திரும்ப அரசர் தான் கட்டுறாங்க. அவரும் ஏதோ ஒரு கெஸ்ட் வர போறாங்க, நீங்க அவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு மூத்தமைச்சர்கிட்ட சொல்லிட்டு அந்த கெஸ்டையும் உள்ள வர சொல்ல யாரான்னு பார்த்தா நிதியமைச்சரோட ஒய்ஃப். அவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு தெரியல, அவங்க காணாம போல அரசர்கிட்ட தான் வந்திருக்காங்க. அவங்க கூடவே இன்னொரு வேலைக்காரங்களும் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக டீ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மூத்தமைச்சருக்குலாம் ரொம்ப ஷாக்கா இருக்கு. அரசரும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்ல முடியல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நிதியமைச்சரோட ஒய்ஃபும் நான் இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மூத்தமைச்சரோட பையன் கிடைச்சிட்டார்ல, ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குல்ல, அதுக்காக நான் ஒரு முக்கியமான டீ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூத்தமைச்சருக்குலாம் கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. பார்த்தா டீ கோவலையில அந்த ரோஜா இதழ் இருந்துச்சுல, அது இருக்கு. ஹீரோயினுக்கும் லைட்டா இங்க என்னமோ நடக்குதுன்னு புரியுது. நிதியமைச்சரோட ஒய்ஃபும் 15 வருஷத்துக்கு முன்னாடி அரசர் இறந்து போனார்ல, அன்னைக்கு இந்த டீயை நான் அவருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அமைச்சர் கிட்ட உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க அவரும் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னும் போது இப்ப அப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. இந்த நிதியமைச்சரோட ஒய்ஃப் தான் அன்னைக்கு அரசருக்கு பாய்சன் கொடுத்துருப்பாங்க போல. ஆனா டைரக்டா பாய்சன் கொடுத்ததை பத்தி பேசல, சும்மா டீ கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் மூத்த அமைச்சராகிய நீங்க தான் டைரக்டா இதை செய்ய சொன்னீங்க, ஆனா உங்களுக்கே இது ஞாபகம் இல்ல, கொஞ்சம் அது வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசரும் மூத்த அமைச்சர் தான் இந்த டீயை எங்க அப்பாவுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்ல ஹீரோவோட அண்ணன் ஒண்ணு நீங்க இதை ஒரு வாய் குடிச்சு பாருங்க, உங்களுக்கே இது ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஒரு ஆளு நோட் பண்ணிட்டே இருக்காரு, அங்க நடக்கிறதெல்லாம் ஒரு வாக்குமூலம் மாதிரி. இப்ப அப்படி நிதியமைச்சரோட ஒய்ஃபும் ரோஜா இதுல போட்டு டீ ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் ஹீரோவும் அங்க வரான். அவன் ஆனா ரூம்குள்ள எல்லாம் வரல, ரூமுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு என்னன்னு தெரியல. ஹீரோயினுக்கு அந்த ரோஜா இதழ் பாய்சன்றது தெரியும்ல, அவ வேற திருன்னு முடிச்சிட்டு இருக்கா, அவளால எதுவும் பேசவும் முடியல. இப்ப அப்படியே அந்த டீய ஒருத்தங்க வந்து அரசருக்கு கொடுக்க அவர் குடிக்க போற மாதிரி பக்கத்துல போயிட்டு இது ரொம்ப அருமையான ஸ்மெல்லா இருக்கு, உங்களுக்கு இது ஞாபகம் இல்லையா அப்படின்னு மூத்த அமைச்சர்கிட்ட கேட்க அவரு எனக்கு ஞாபகமே இல்லன்றாரு. சரி அப்ப விடுங்க, இப்ப இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்குன்னா அது உங்க பையனால தானே, அப்ப உங்க பையனுக்கு ஃபர்ஸ்ட் டீயை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவனும் அரசர் கிட்ட போக அரசர் அவர் கையில வச்சிருந்த டீய அவனுக்கு கொடுக்க அவனும் வாங்கிக்கிட்டான். அப்ப கூட அந்த மூத்த அமைச்சர் முகம் மாறவே இல்ல. ஏற்கனவே அரசரும் ஹீரோவோட அண்ணன் இதை பிளான் பண்ணி தான் வந்திருப்பாங்க போல. மூத்த அமைச்சரோட பையனுக்கு ஆபத்து வரும்போது அவர் உண்மையை சொல்லிடுவாரு, 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அரசர் இறந்தது எல்லா உண்மையும் வெளியில வரும்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் குடிக்கிறதுக்காக வாய் கிட்ட கொண்டு போயிட்டான். ஆனா இன்னும் மூத்த அமைச்சர் அசைவே இல்லாம இருக்காரு. அரசர், ஹீரோயின், ஹீரோவோட அண்ணன் 3 பேர் பதறிட்டு இருக்காங்க. நிதியமைச்சர் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களே யோசிக்கிறாங்க என்னடா இந்த ஆள் இப்படி இருக்காருன்னு. அப்புறம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வாய் கிட்ட கொண்டு போவையும் இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அரசர் நிறுத்துன்னு சொல்ல அதே நேரத்துல ஹீரோயினும் நிறுத்துங்கன்னு சொல்றா. இப்பதான் ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ தப்பா இருக்குமோன்னு தோணுது. ஆனா மூத்த அமைச்சர் கன் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. நிதியமைச்சரோட ஒய்ஃபும் நீ எல்லாம் என்னையா மனுஷன், உன் பையன் விஷயத்துல கூட இவ்வளவு கொடூரமா இருப்பியா அப்படின்னு கேட்க மூத்த அமைச்சர் இருந்துட்டு அரசே இவங்க எதுக்கு இங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க, இவங்க விசாரிக்கப்பட வேண்டியவங்க, இவங்களையே உள்ள கூட்டு வந்தீங்க, இவங்க எதுக்கு டீ கொடுத்துட்டு இருக்காங்க, இவங்களை முதல்ல வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வெளியே யாரு காவலுக்கு நிக்கிறீங்க, இந்த அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அப்ப நிதியமைச்சர் ஒய்ஃப் இருந்துட்டு ஆமா நான் கொலைகாரி தான், இப்ப மட்டும் இல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடியும் நான் அரசரை கொன்னேன், அதுவும் இந்த மூத்த அமைச்சர் சொல்லிதான், இப்ப நான் போட்டேனே இந்த டீல ரோஜா இதழ்கள் இதை வச்சுதான் அரசரையும் கொலை பண்ண அப்படின்னு சொல்ல மூத்த அமைச்சரோட ஒய்ஃப் எல்லாம் கொஞ்சம் பதறி போய் ஹீரோயின் ஹஸ்பண்ட் கையில ஒரு டீயை புடிங்கி டேபிள்ல வைக்கிறாங்க. இப்பதான் அவனுக்கும் புரியுது இதுல ஏதோ பாய்சன் இருந்திருக்குன்னு. அப்புறம் திரும்பவும் மூத்த அமைச்சர் இருந்துட்டு இவங்க பாட்டுக்கு என்னத்தையோ பேசிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கத்தி வெளியில உள்ள காவலர்களை இவங்களை இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்ப நிதியமைச்சர் ஒய்ஃப் திரும்பவும் அதை நானே ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல இருந்த டீயை டக்குன்னு எடுத்து அவங்க குடிச்சிட்டாங்க. அரசர், ஹீரோயின், ஹீரோட அண்ணன் எல்லாம் பதறிட்டாங்க. அரசர் ஒண்ணு மருத்துவரை கூப்பிடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க நிதியமைச்சர் ஒய்ஃப் இருந்துட்டு ஏற்கனவே இந்த பாய்சனை கொஞ்சமா
குடிச்சிட்டு தான் வந்திருப்பாங்க போல. ஹீரோயின் அவங்க கிட்ட வேகமா போக அவங்க ஹீரோயின் மடியில எப்படி சாஞ்சிட்டாங்க. அப்புறம் ஹீரோயின் கிட்ட என்னோட வாழ்க்கையில இனிமே இருக்கிற காலத்தையாவது நல்லா வாழலாம்னு நினைச்சேன், என்னோட வாழ்க்கைய மத்தவங்க தான் கெடுத்தாங்கன்னு நினைச்சேன், ஆனா கடைசியில பார்த்தா நான் தான் கெடுத்திருக்கேன். அப்புறம் உன் அண்ணன் சொல்ல வராங்க, ஆனா அவங்களால அதுக்கு மேல பேச முடியல. அப்புறம் அவ காது கிட்ட வந்து உன் அண்ணன் ஏற்கனவே மூத்த அமைச்சர் கையால செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செத்துட்டாங்க. ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக். அப்படியே எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல மூத்த அமைச்சர் என்ன ஆக போறாருன்றத பாப்போம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.